ஆமாம் எல்லோ கலரில் இருக்குது ஒரு நம்பர் பிளேட் கோல்டு ஸ்லைடிங் போகிறேன் நம்ம வாங்க முடியாது. உங்களை 7 லட்சத்துக்கு மேலே ரெடி பண்ணியிருக்காரு. அப்போ இப்படி தான் இருக்கும். ஒரு ஹெச்ஆருக்கு வந்துட்டு அவர் ஜாலியாக இல்லை, அவருக்கும் சில பர்சனல் ப்ராப்ளம்லாம் இருக்குது. தெரிஞ்சுக்கணுமேனா கொஞ்சம் வீடியோ வச்சு அவங்க காட்டிகிட்டு இருக்கேன். அண்ட் வீடியோ வந்துட்டு எல்லாம் ப்ரைவேட் பண்ணிட்டீங்க, டெலிட் பண்ணிட்டீங்க, சேனல் நேம் மாற்றிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஹெச்ஆர் சேனலில் 3வது ஒரு சேனல் இருந்தது. அது வந்துட்டு அதை பற்றி நான் பேச விரும்பலை. அது இன்கேஸ் ஃபியூச்சரில் வேணால் அது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாட்டு கேட்குதா? என்ன பாட்டு கேட்குது? ஹெச்ஆர் நான் சொன்ன மாதிரி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணதால நம்ம பம்பிள் பி வந்துட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்னும் கூடி சீக்கிரத்தில் நம்ம பம்பிள் பி வாங்கிடுவோம். 1 மில்லியன் சப்ஸ்கிரைபுக்கு நம்ம லான்ச் பண்ண போகிறோம். அதனால டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோலாம் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. பம்பிள் பி கூடி சீக்கிரம் வரப்போகுது, அதுவும் வெறித்தனமாக வரப்போகுது. கீப் வாட்சிங். ஹெச்ஆர்ல எப்படி இருக்கீங்க? இருட்டா தெரியுறேனா ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டின்ட் ஒட்டியிருக்கேன், பிளாக் டின்ட் ஒட்டியிருக்கேன்ல, அதனால் அப்படி இப்படின்னு கருப்பாக இருக்கலாம். இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோன்னா, இது ஒரு வேடிக்கையான விஷயம். ஏன்னா நம்ம எடிட்டிங் பண்ண போகிறோம். அதாவது நான் இல்லை, எடிட்டிங், அதாவது நம்மளோட யூடியூப் சேனல் எல்லாமே இனிமேட்டு அப்கிரேட் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா. எந்த கதை சாத்தாம வச்சுருக்கேன்? இல்லை, இது கரெக்டாக தான் இருக்குது. இதுதான் ரொம்ப நாள் ஆயிடுச்சு கார் ஓட்டி. இன்னைக்கு தான் என் காரே வெளியே எடுக்கிறேன். நாமக்கல்ல தான் சார் நம்ம ஒரு எடிட்டர் பேசி வச்சுருக்கோம். நான் லாஸ்ட் வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன்ல, இந்த மாதிரி எடிட்டிங் நமக்கு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் டிஎம் பண்ணியிருந்தீங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் உண்மையாலுமே இன்னொன்று விஷயம் சொல்லணும், நம்மளோட ஷார்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறீங்க. அண்ட் நிறைய பேர் திட்டவும் செய்கிறீங்க. என்னன்னா, ஏன் நீங்கள் பெரிய வீடியோ போட மாட்டேங்கிறீங்க, உங்களுக்கோசம் வெயிட் பண்ணுறேன், வீடியோக்கோசம் டெய்லியும் வெயிட் பண்ணி ஏமாந்து போயிடுறேன்னு திட்டுறீங்க. இது வந்துட்டு நான் நல்ல விதமாக தான் ஏற்றுக்கிறேன். அதாவது நாமளே டிமோட்டிவேட் இருந்தாலும் நம்மளோட ஹெச்ஆர்ஸ் எல்லாருமே வந்துட்டு மோட்டிவேஷன் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஐயோ எது மேலே ஏற்றிட்டுனா மோட்டிவேஷன் பண்ணுறீங்கன்ட்டு. இருந்தாலும் என்ன பண்ணுறது, நல்லா சுற்றிட்டு இருந்த பையனை மன உடைச்சலுக்கு ஆளாக்கிட்டாங்க. வேறு ஒன்றும் இல்லை. இனிமேட்டாச்சும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்க ட்ரை பண்ணணும். இவர் என்ஆர்எஃப் நம்மளை பார்க்க வந்திருந்தாரு. அதாவது என்னை பார்க்கறதுக்கோசமே வரேன்னு நான் சொல்லலை. யாரும் அவன் மறுபடியும் என் வண்டியில் பேர் எழுதி வச்சுக்கிறது, இதை மட்டும் இவங்க மாற்றவே மாட்டேங்கிறாங்கப்பா. மறுபடியும் நம்ம வண்டியில் பேர் எழுதி வச்சுருக்கானுங்க. இன்னைக்கு என்னடா சுகாஸு ஹெச்ஆரான்னா எதுக்கு தான் அப்படி எழுதுறீங்களா? இது எழுதுனா எனக்கு பிடிக்காதுன்னு நான் சொல்லியிருக்கேன். மீண்டும் பண்ணுறீங்க. என்னைக்கு கையும் களமாக மாட்டுறீங்களோ அன்றைக்கி அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட பிடிச்சி போட்டு விடாமல் நான் விட மாட்டேன். ஒரு 2 பசங்க நேற்று வந்துருந்தானுங்க, கேமராவில் பார்த்தேன். அந்த பசங்க பண்ண வேலைன்னு நினைக்கிறேன். இந்த கருப்பு காரை வச்சுக்கிட்டு நான் படுற பாடுறக்கே இனிமேட்டு சத்தியமாக கருப்பு காரே வாங்க மாட்டேன் சார். இல்லை நான் புலம்புறது உங்களுக்குலாம் ஜாலியாக இருக்கா, இல்லை நான் புலம்புற வீடியோ நீங்கள் அது மட்டும் பார்க்காம விட்டுட்டீங்களான்னு தெரியல. பாவங்க, கார்லாம் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு ஒருத்தன் வீட்டு பேரண்ட்ஸ் சப்போர்ட் இருக்கும், இருந்தாலும் பேரண்ட்ஸ் சப்போர்ட் இல்லாமல் ஒரு வண்டி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்க வாங்கும் ஒரு இந்தமாரி பண்ணுறதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பாவம், அவங்கெல்லாம் நோண்டாதீங்க. என்ன நோண்டுறீங்க ஓகே, என்ன மாரி மித்தவங்க கார்லேயும் போய் நோண்டாதீங்க. அவங்க ரொம்பவே பாவம், ரொம்ப ஆசைப்பட்டு கார் வாங்கி இருந்திருப்பாங்க, பார்த்து வச்சுட்டு இருப்பாங்க. பைக்கவே உங்களுக்கு சொல்ல தேவையில்ல. பைக்கவே நீங்கள் ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் ஆயிடுச்சுனாவே நொரோட்டோ மாரி கோவம் வருது. அப்போது கார்லாம் நினச்சி பாருங்கள் எந்த அளவுக்கு அவங்களுக்கு கோவம் வரும்ன்ட்டு. ஆடுறது முன்னாடி லைட்டு போட்டு வர்றது. இன்னைக்கு போயிட்டு நாமக்கல்ல போயிட்டு நம்ம எடிட்டிங் ஸ்கில்ஸ் எல்லாமே மாற்றுவோம். அண்ட் நம்ம பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா ரைடுக்கு வேறு நம்ம சொல்லிட்டு இருந்தோம்ல, என்னடா ஆயிடுச்சு மகாராஷ்டிரா ரைடுக்கு போல, என்ன ஆயிடுச்சு ஏதாச்சுன்னு போயிட்டு இருக்குங்களா. கொஞ்சம் ஷர்ட் போட்டிருக்க மாதிரி உங்களுக்கு தெரியணும், நான் பெரிய பையன் ஆகிட்டேன். அதாவது கொஞ்சம் பெரிய விஷயம்லாம் தலையிட வேண்டியதாகி போச்சு. அதனால் அந்த விஷயம்லாம் தாண்டி வந்துட்டுருக்கேன். 1 நாள் 2 நாளும் கோர்ட்டு கேஸு அப்படி இப்படின்னு போயிட்டுருக்கு. அதோட டீட்டெயில்ஸ்லாம் நான் வந்து சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும்
ஒரு ஹெச்ஆருக்கு வந்துட்டு அவர் ஜாலியாக இல்லை, அவருக்கும் சில பர்சனல் ப்ராப்ளம்லாம் இருக்குது, தெரிஞ்சுக்கணுமேனா கொஞ்சம் வீடியோ வச்சு அவங்க காட்டிகிட்டு இருக்கேன். அண்ட் வீடியோ வந்துட்டு எல்லாம் ப்ரைவேட் பண்ணிட்டீங்க, டெலிட் பண்ணிட்டீங்க, சேனல் நேம் மாற்றிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஹெச்ஆர் சேனலில் 3வது ஒரு சேனல் இருந்தது, அது வந்துட்டு அதை பற்றி நான் பேச விரும்பலை. அது இன்கேஸ் ஃபியூச்சரில் வேணால் அது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம போயிட்டு நம்ம பிளாக் பேந்தர் டீசல் இருக்கா, எப்படியும் நாமக்கல் போகிறதுக்கு 500 பெட்ரோல், 500 டீசல் அடிக்கணும். டோல்கேட் வேறு, பிளாக் கார் வேறு இருக்குது. அதே பச்சை கலர் வண்டி என்ன லாரி பெயிண்டா? அவனுக்கு கால் பண்ணி அவங்க அம்மா வேறு வந்தாங்கன்னா குடத்தை தூக்கி அடிச்சு போவாங்க. சரி எங்கே இருக்க? உங்கள் மம்மியை கடையிட்டு இருக்கிறது? வெளியே வந்தா தானே என்னை திட்டுவாங்க, வரமாட்டேன் நான். அவங்க அம்மா திட்டி விடுவாங்க சில டைம். அவனா வந்துட்டு ஊர் சுத்திட்டு போயிடும். வண்டி பேர் ஆம்பனிக்கு 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணியிருக்கேன். நான் புது கார் எடுக்கேண்ணா. 5 லட்சமா? ஆமா. என்ன அப்படி பண்ணி வச்சுக்குது? 4 இது மாத்திக்குது. ஓகே, பெயிண்டிங்ல அவ்வளோ பெயிண்டிங்கா? நான் 30,000 40,000 ரூபா தான். அது இப்படி 35,000. சிவாவோட கேர்ள் ஃப்ரெண்ட் அது. சிவாவோட டாகோட கேர்ள் ஃப்ரெண்டு. 35,000 அவ்வளோதான் ஆகும். இதில் என்ன பண்ணீங்க? ஏதோ மிஞ்சி என்ன பால் டைல் வச்சிருக்காங்க? பால் டைலா? அந்த கேன்ல இருக்கிறது பால் டைலா? அது ஏன் டிஷர்ட்டு மானம் கட்டவன். டிஷர்ட் யாருது? உள்ள ஒருத்தர் அண்ணா நான் ஒருத்தர் இருக்கேன். சிவா கூப்பிடுங்க. ஹாய் ப்ரோ. பார்த்துருக்குதானே? ஏய் சொல்லு நமஸ்தே பாய். இங்க கேஜெட்ஸ் எல்லாம் வேக்கம் கிளீனர் காருக்கு அந்த இதுக்குள்ள எடுக்கிறதுக்கு. பவர் நல்லா இருக்கு. எவ்வளோ? 500 ரூபா நம்ம நாங்க பிரதர். நல்லா இருக்கீங்களா? ஹாய் ப்ரோ. உட்காருங்க. பாரு அப்படி அவர் அடிச்சு விடுக்குது போகுது. என்னது? நாய் போறேன். என்ன பண்ற நீ? கார் குடியுது என்னது? ஏய் 4000 பேக் குடுறா. 2000 ரூபா. இதுதான் நீங்க கேட்டது தர மாட்டேன். அது பிஞ்சு போச்சு. இப்போ இது 2ஆவது டைம் வாங்கினேன். புதுசு அது. பாப்போம். நான் யாரோ பேர் எழுதி அழிச்சிட்டு போயிருக்காங்கண்ணா. பேர் எழுதுனாங்க, நான் தான் அழிச்சு விட்டேன். எப்போதான் அது நிறுத்த போறாங்கன்னு தெரியல. அவனுக்கு கார் வாங்கும்போது அவனுக்கு கார்ல போய் இருக்கணும், அதுதான் என் ஆசை. நெருப்புல நிறுத்தி வச்சிருக்கேன் பாரு நானு. என்னண்ணா இது? நான் நோட் பண்ணவே இல்லை. கார் சாவி நீ பின்னாடி வீட்டில் படுத்து தூங்கு. ப்ரெஷர் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏய் இதுக்கு என்ன குறைச்சி? இது ஓட்டையா இருக்குது. கேஸ்ன்னு நினைக்கிறேன். இதில் கேஸ் பெட்ரோல் இது என்ன? இதுதான் கேஸ் இல்லை ப்ரோ, கேஸ் பின்னாடி. அப்போ இந்த ஓட்டை இதுக்கு பாட்டு கேக்குதா? என்ன பாட்டு கேக்குது? பின்ன நீ பாத்தியா? அமைதியாரு, அது ஒண்ணு போனாலும் போயிடும். எனக்கு பொழப்பே அதை வச்சு தான் ஓடுது. கார் சாவி ஓப்பன் பண்ணி விடுங்க. இப்போதான் விட்டுவேன் நான். ப்ரோ அதுதான் ப்ரோ. இப்படிலாம் ஆனா ஆகாதா? நாங்கள் ஏறுங்க. நீங்கள் எடுத்துட்டு ஆஃப் ரோடு தானே போகிறோம் நம்ம இதில். ஆஃப் ரோடு. நீங்கள் ட்ரிஃப்ட் அடிச்சிங்களா? தென்னை மரத்தில் தேங்காய் பறிக்க போகிறோம். ஹலோ, ஓப்பன் தி டோர். இது வரமாட்டேங்குதுண்ணா. ஜிடினா ஏதோ ஓப்பன் பண்ணா.
வந்துருச்சு. இப்படிலாம் இருக்கா? என்னண்ணா இது வருது? அவ்வளோதான்டா, அது அப்படியே உட்கார்றா மேலே. அப்படியே உட்காரணுமா? ஏறு. சரி இதியா ஒரு ஸ்னாப் போட்டு. ஆமா, ஜேடி பாய். அது பேர் தான் இது பண்ணிருந்தேன். டிஸ்பிளே பார்த்தியா எப்படி இருக்கு? படம் போடுங்க. ஐயோ, இது என்ன போட்டால பாருங்க. லாக் தானே எடுக்கிறாரு? எஸ், எடுக்கட்டும். சூப்பரா இருக்காரு. ஐயோ வாங்க. இதான் குஷன் நல்லா வச்சா பரவாயில்ல. எக்ஸாஸ்டர் போடலையா? ஜம்ப் ஆகுது காரு. ஏய் ஒரு டோரை பிடிங்கிட்டு வரும். ஏய், வண்டி ஆட்டுறீங்கலாம் உள்ள. வண்டி ஆட்டல, வண்டி நான்லாம் ஆட்டல, உள்ள ஆடிட்டு இருக்குது வண்டியில. இது அதிசயமா இருக்கு. அதெல்லாம் அப்படிதான். தினேஷ் இந்த ஆங்கிள் பாரு, இந்த மாதிரி ஆங்கிள் வச்சிருங்க பாருங்க. இந்த ஆங்கிள் என் போன்ல தெரிவிக்க வச்சது. கீர் விழுந்துச்சா இல்லையா? ஐயோ, சரி, கீர் ஹேண்ட் பிரேக்ல எங்கயா கவட்டையில கை விடுற? ஃளைட் டேக் ஆஃப் பண்ணும்போது என் கார்ல கூட அவ்வளவு பட்டன் இல்லையா? அது எவ்வளவு அழகா இருக்கு. நான் இங்க இருக்கேன். பைலட்டா? ஓ, நீ தான் 5 வருஷம் கழிச்சு பைலட் ஆகறதா? ஓ, ஆயிருவியா தினேஷ்? இவன் இப்படி சொல்லிட்டு இருக்கான் திடீர்னு. ஆகி போவோம். ஆமா மம்மி வர மம்மி. சரி, போயிட்டு வரோம். வரேங்க. ஐயோ, அவங்க முறைக்கிறாங்க. எப்படி பண்ணுவோம்? இப்படி இப்படி இப்படி. அந்த அக்காவும் வராங்களா வண்டியில? ஐயோ, இல்ல, தப்பு 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 தப்பு, போய் 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 போய். நான் காட்ட மாட்டேனே. உள்ளூர், அவன் வெளியூர், தப்பிச்சிருவான். எங்க எங்க வாத்துக்கறி இருக்கு? வாத்துக்கிரி எங்க இருக்கு? பரமத்தி. அது எங்க இருக்கு? இன்னும் ஏன் டயர் சுத்திட்டு இருக்குது கீழே? இதுக்கு மேல என்னென்ன சுத்துன்னு எனக்கு வேற பயமா இருக்கு. வயிறு தலைக்கும், தலை சுத்தும், எனக்கு அது வேற பயமா இருக்கு. இது சாப்பாடு நிறுத்துறாரு பாலத்து மேல. ட்ரிப் அடிக்கும் தானே இது? அப்படிதாங்க பண்ணாம பண்றேன்னு சொல்லிட்டு தான் சமைய நிறுத்திட்டு வரணும். இப்ப நிறுத்திட்டே பாலத்துல. சரி, எப்ப வா சாங் போடு. சாங் போட்டா காப்பிரைட் போட்டு விட்டுருவாங்க. எப்ப கொல்லிமலைக்கு போறோம்? கொல்லிமலை அப்படியே நாங்க வந்து நேரா கொல்லிமலை போறோம். போறலாம் தேவையில்ல தானே? ஸ்ட்ரைட் ப்ரோ. ஸ்ட்ரைட் 4x4ல தேவையில்ல. 2x2ல ஏறி இருந்தானே. அதுல ஏறிடும். நார்மலா அது பெட்ரோல்ல போட்டோம்னா சொல்லவே தேவையில்ல. பிக்கப் பயங்கரமா இருக்கும். ஐயோ, கீர் கையில வர மாட்டேங்குது. நானும் பாத்துட்டு இருக்கேன். இது கிளட்ச் ஒரு நாலாவது கீர். ரெண்டாவதா இருக்கா? இப்ப எனக்கே கார் ஓட்ட சொல்லி கத்து கொடுக்குறியா நீ? வாத்துக்கறி நானே தின்னதில்ல. நீ வாத்துக்கறி சாப்பிட்டது இல்லையா? நான் சாப்பிட்டுருக்கேன்பா. நான் சின்ன வயசுல சாப்பிட்டுருக்கேன். எங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆகுது. எனக்கு தான் வாத்துக்கறி. இங்கதான் வாத்துக்கறியா? பேர் ஆர்வம்டா. வருவான், ஓனர் வேணாம். வாத்துக்கறி ஓனர் இல்ல, இந்த கடைக்கு தெரிஞ்சு போய் வருவான். சரி, எவ்வளவு சாப்பிட்டாலும் ஒரு 100 ரூபாய்க்கு பில்லு போட சொல்லு. சிவிக்கு வரான். கோகுலா ஆமணி ஹோட்டல் அது. வா, இதுல போலாம். சரி, போனா கூட வாங்க, எல்லாரும் தர மாட்டேன். இடிக்கும், நம்ம 2 பேர் மட்டும் போலாம். டவுன் கார் நீ ஏத்திட்டாங்க. இதுல கரெக்ட்ல ஏத்தி ஓட்டுவோம். இதுல அதிகமா இருக்கு தானே? ஏன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதிகமா இருக்கு தானே? நமது கம்மி. ஆமா, எல்லோ கலர்ல இருக்குது. ஒரு நம்பர் பிளேட் இருக்கு. நம்ம வாங்க முடியாது. எவ்வளோ 7 லட்சத்துக்கு மேலே ரெடி பண்ணியிருக்காரு. அப்போ இப்படி தான் இருக்கும். பின்னாடி உட்காரு குட்டி. வெறியா இருக்குது. ஆமா, சரிங்க. ஓய், இங்க ஒரே ரவுண்ட் மட்டும் தான் போகண்டே வரும். இடிக்குனாலே யாருமே ஏத்துல. பின்னாடி நேத்து இடிச்சது அந்த மாதிரி. என்ன ஆயிடுச்சு? வீல் பேஸ் இடிச்சதுல நேத்து நீ வரல. ஆமா, 4 பேர் இருக்கீங்களா? ஓகே, அது மேல வைட். எவ்வளோ நாள் ஆயிடுச்சு சிவிக் ஓட்டி? இந்த மாதிரி சிவிக் ஓட்டணும். ஓட்டினா நீ தான் வச்சிருக்கிய பங்கு மொட்டை மாட்டி. ஸ்டார்ட் பண்ணாத மொட்டை மாடி ஒர்க் ஆகும். ஹலோ, அப்படியே ஹீட் அடிக்குது.
இங்கதான் இனிமேட்டு தான் வரேன். இங்கெல்லாம் லைட் எரியுது. இது ஆர்பிஎம் ஒர்க்காகல சவுண்ட் சரியான சவுண்ட். இண்டிகேட்டர். ஓகே. நம்ம தெரியும் தானே? தெரியும். மொட்டை மாடி இருக்கு. மைனஸ் ஆமா. ஸ்டேரிங் தான் பிடிச்சிருக்கு. பவர் ஸ்டேரிங்கா? மோமோ மோமோனா? மோமோ ஸ்டேரிங் சொல்லுவாங்கல்ல. ஹார்ன் அடிக்காது, சவுண்டே ஆகும்.